12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா நீங்க யாருக்கும் தெரியாத சீக்ரெட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேராமெடிக்கலா டோட்டல் எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ண என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வரும், எத்தனை கோர்சஸ் இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, கம்யூனிட்டி வைஸா எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப்பா பாருங்க. பேராமெடிக்கல் பொறுத்தளவு 19க்கு மேல கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸ்ன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்டான ஒரு 5 கோர்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இயரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கில் என்னென்ன காலேஜஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கேவி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை. ஸோ இந்த கோர்சஸ்க்கு இந்த காலேஜ் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் வரும். அண்ட் நம்மளுடைய சேனலில் எப்போவுமே பேராமெடிக்கலில் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும், எப்படி அட்டன் பண்ணால் சீட் கிடைக்கும், என்னென்ன மார்க் தேவை, ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்கணும், இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராமோட லிங்க், வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் வந்து ஒன்லி 3 இயர் கோர்ஸ் தான். ஒன்ஸ் இந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது எக்ஸ்ரே டெக்னீஷியன், எம்ஆர்ஐ டெக்னீஷியன், சிடி டெக்னீஷியன் அண்ட் அல்ட்ராசவுண்ட் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு கவுன்சிலிங்கில் என்னென்ன காலேஜஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கேவி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கூடலூர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் என்னென்ன காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வரும்னு சொல்லி எப்போவுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த கோர்ஸ் தான் பிஎஸ்எல்பி. ஸோ இந்த கோர்சஸ்க்கு ஒன்லி வந்து ஒரே ஒரு காலேஜஸில் மட்டும்தான் சீட் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் வந்து காலேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே என்னென்ன காலேஜஸ் வருது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து அப்பப்போ நம்ம வந்து கைட்லைன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் மட்டும் இல்லாமல் எந்த கட் ஆஃப் இருந்தால் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் பேராமெடிக்கலில் படித்து முடிச்சது அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து மேல் படித்தா நம்ம ஒர்க் பண்ண முடியாது, டீசெண்டாக இருக்காது, அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து ஃபீமேலை காட்டிலும் மேல் படிக்கிறதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க இஆர், ஐசியூ, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகலாம். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் என்னென்ன காலேஜஸ் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் மேல் கேட்டகரியை பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர். ஸோ இது பொறுத்தளவு ஃபீமேல் கேட்டகரியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர். இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஃபார்ம் கோர்சஸ் பேராமெடிக்கலில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸில் பிஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கு கவுன்சிலிங்கில் 2 காலேஜஸ் மட்டும்தான் வருது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது வருமானு கேட்டால் ஸோ இந்த இயர் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம், ஒரு சில காலேஜஸ் வந்து இன்னும் ஆட் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீட் வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்.
இதே மாதிரி அடுத்து நம்மளுடைய சேனல்ல அதர் பேராமெடிக்கல்ல வரக்கூடிய கோர்சஸ், அது மட்டும் இல்லாம அந்த கோர்சஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் கவுன்சிலிங்ல வரும்னு சொல்லி மறக்காம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், லாஸ்ட் இயர்ல எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைச்சு, ஸோ இதை பத்தி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.